Assalamualaikum, welcome to my YouTube channel friends. இன்றைக்கி நான் உங்களுக்கு வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். நூடுல்ஸ் இப்போ நான் இதுக்கு தேவையான ஐட்டம் எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னா நூடுல்ஸ், வெஜிடபிள்ஸ் வந்து லீக்ஸ் அண்ட் கேரட். இதில் 2 லீக்ஸும் 2 கேரட்டும் சின்னதாக நான் அரைஞ்சி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து 1 க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ் கொஞ்சம், ஆனியன், பிக் ஆனியன் 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆனியன் கட்டாயம் தேவை. அடுத்தது எக் 2 எடுத்துக்கிறேன். இது முழுக்க வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டுமே நான் செய்கிறேன். ஏன்னா வெஜிடேரியன் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் செய்கிற நூடுல்ஸ் தான் இது அண்டைக்கு எங்களோட வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு செய்கிறேன்னா மிச்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சில நேரத்துக்கு எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்படி டைமுக்கு எங்களுக்கு கஷ்டம் தானே. ஸோ அதனால் நான் அண்டைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நான் மிச்சம் ஃபுட் செஞ்சு கொள்வேன். ஸோ அதை மாதிரி தான் இதுவும் இப்போ செய்ய போகிறேன். வாங்க நாங்கள் செய்வோம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா நூடுல்ஸை நான் ரைஸ் குக்கரில் தான் நான் வச்சுக்கிறேன். அதுக்கு நான் வந்து இப்போ இன்றைக்கி வாட்டர் மட்டும் தான் பாயில் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நாங்கள் வாட்டரில் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் இந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணுற வாட்டருக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில். கையாலோ எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதுக்கு ஆட் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. இப்போ நான் இதில் சும்மா இந்த கலருக்காக வேண்டி லைட்டாக கொஞ்சம் டர்மரிக், மஞ்சள் லைட்டாக ஒரு சிட்டிரி அளவுக்கு லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆகுது தானே. இப்போ நாங்கள் நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோம். ஓகே, நூடுல்ஸை ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸை போட்டுட்டு அதை லைட்டாக இது பண்ணுங்கள். எல்லாம் நூடுல்ஸ் உடஞ்சிச்சின்னா அது டேஸ்ட்டே இருக்காது. ஸோ நான் நூடுல்ஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். நூடுல்ஸ் குக் ஆகினோடனே அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் இப்போ நூடுல்ஸ் குக் ஆகினப்போ இதால் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் பேனை வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து கறியை செய்ய போகிறோம். கறியை நாங்கள் செய்கிற எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் பேனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகக்குள்ள நான் கரி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கட்டும். கரி லீவ்ஸ் கொஞ்சம் அந்த மனம் கொஞ்சம் வரட்டும். அது மட்டும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். எப்பயுமே நாங்கள் வெஜிடேரியன் சாப்பாடு செய்யப்போல நாங்கள் நல்லா நினைவு வச்சுக்கணும். நாங்கள் அந்த ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணணும் கூடையான மிச்சம். இப்போ நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஆனியன் சரி நான் 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா நாங்கள் பொன்னிற மாவு மட்டும் கொஞ்சம் வதக்கணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நம்ம கறிக்கு வந்து நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ நான் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி கொள்வோம். எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து தான் நாங்கள் வந்து குக் பண்ணக்குள்ள எங்களுக்கு எப்பயுமே பொறுமை வேணும், பொறுமை ஜாஸ்தியாக வேணும். அப்போ தான் அந்த கறிகள் நல்லா வரும். எங்களுக்கு எடுத்தான் கவுத்தான்னு சொல்லி ஒரு நாளும் சாப்பாடு செய்யலாம். பொறுமையாக தான் செஞ்சு கொள்ளணும். மற்ற கேஸில் செய்யப்போக்குள்ள எல்லாம் நல்லா நோட் பண்ணி செய்யுங்க. மிச்சம் கேஃபில் செய்யணும், கை வெள்ளப்படாமல் மிச்சம் கேஃபில் நாங்கள் செஞ்சு கொள்ளணும். அடுத்து வந்து இது வெஜிடேரியன் சுட்டி நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் மட்டுக்கு இந்த கீ ஆட் பண்ணுறேன். அப்போ நல்லா இருக்கும். கொஞ்சம் கீ ஸ்மெல் வரக்குள்ள. ஸோ அதனால் நான் கீ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் எப்பயுமே நூடுல்ஸ்க்கு கீ கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அது நல்ல ஒரு ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கும் கொஞ்சம்
கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் செய்கிறேன்டா கீ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட் ஐட்டம் நல்லா. இதில் நூடுல்ஸ் நல்லா பாயில் ஆகுது. நூடுல்ஸ் வந்து நாங்கள் செய்யப்போகல நல்லா நோட் பண்ணிக்கொள்ளும். நூடுல்ஸ் வந்து இந்த மிச்சம் வேவக்கூட, மிச்சம் வெந்துச்சுன்னா எல்லாம் கறியோடு மிக்ஸ் பண்ண போகல கொள்ள நிற்கும். ஸோ அதனால் நூடுல்ஸ் வெந்திக்கு தானே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நாங்கள் இப்படி எடுத்து நாங்கள் இதை கொஞ்சம் இப்படி இந்த ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் தான் கொஞ்சம் ப்ரெஸ் ஆகுது இல்லை தானே, இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா ஓகே. எங்கள்ட வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஸ்மெல் ஒன்று வரும். இது வெஜிடேரியன் சுற்றி கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒன்று. இப்போ நான் வந்து நூடுல்ஸை வடித்து கொண்டேன். சரியான ஹாட் இதுவரை செய்ய போகல, மிச்சம் கவனமாக செய்யுங்க. இப்போ இந்த ஆனியன் வதங்கினே போதும். இப்போ நான் வந்து இதுக்கு நான் கட் பண்ணி வச்ச லீவ்ஸையும் கட் பண்ணி வச்ச கேரட்டையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் மட்டும் செய்கிறது. நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இந்த கூட எடுத்தேன், அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் இதுக்கு என்ன போட போகிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இப்போ டர்மரிக் மஞ்சத்தூள் போடலை. ரீசன் என்னென்னா நான் நூடுல்ஸ்க்கு போட்ட பற்றி. இப்போ நான் இதுக்கு சால்ட் ஆட் பண்ணி போடுறேன். அடுத்தது நான் கட் பண்ணி வச்ச க்ரீன் சில்லியை ஆட் பண்ணி போடுறேன்னா. இப்போ நான் பெப்பர் பவுடர், பெப்பர் இது கொஞ்சம் காரமாக தான் வைக்கணும். இல்லை எக்கோடு சாப்பிட பொறுத்து கொஞ்சம் காரமாக தான் நல்ல ஸ்பைசி, ஸ்பைசியாக இருந்தால் நல்ல. ஸோ அதுக்கு நான் 1.5 ஸ்பூன் போட்டேன். இந்த இதமாய் ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போட்டேன். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு சில்லி பவுடரும் கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் ஸ்பைசி ஆகிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணி போகிறேன். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஓகே, கேஸை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, வச்சுக்கொண்டு மிக்ஸ் பண்ணணும். பின்ன கொஞ்சம் வதங்கணும், நல்லாவே வதங்கிடக்கூடாது. நல்லாவே வதங்கினா டேஸ்ட் இருக்காது. ஸோ அதுதான் இன்னும் கொஞ்சம் அந்த கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். சரி, இப்போ எங்களோட கறி வதங்கிக்கிறே நல்லா போதும். இப்போ நாங்கள் நூடுல்ஸில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கொள்வோம். நான் வந்து இந்த ரைஸ் குக்கர் பேனில் தான் இதை செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்மெல் ஆகிக்கும். இப்போ நான் இதுக்கு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு நான் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கறி கொஞ்சம் நாங்கள் இப்படி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சரி, இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். லாஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு சாமானம் ஆட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க. இதுக்கு வந்து மில்க் பவுடர் தெரியும். மில்க் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணி அதுக்குன்னு வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 கப் மட்டுக்கு மில்க் கொண்டு செஞ்சு போகணும். இது நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிற இந்த டிப்ஸ் வந்து இந்த மில்க்கை நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் மட்டுக்கு சிம்மில் வச்சா ஓகே. இப்போ எங்களோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம்.
நான் இதுக்கு மில்க் ஆட் பண்ணினேன் வந்து இது ட்ரையாக வைக்கிறதுக்கு. இப்போ இந்த நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எக் இல்லாமலும் உங்களுக்கு சாப்பிடலாம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எக்கோடையும் சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராலுமே இருந்தால் அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணில்லாட்டி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. இதே மாதிரி இன்னொரு புதிய ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.